ஹாய் டியர் சகோதரர்களே, ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்த்துக்கள். நல்ல சப்போர்ட் இருக்கு. உங்க கால்ஸ் நிறைய வந்தது நான் பார்க்குறேன். நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா போன தடவை கொஞ்சம், இந்த தடவை விலைவாசி கொஞ்சம் குறைவா இருக்கு, செலவுகள். மற்றபடி நீங்க நினைக்கலாம் ஃப்ரீயாட்டு ஒன்றும் இல்லையோ, கம்மியாட்டு ஒன்றும் இல்லையோ. யாரும் ஃப்ரீ ரெக்கார்ட் பண்றது இல்லைம்மா, நாம செலவு பண்ணி தான் போறோம். ஓகே, ஸோ அதனால முன்னாடி விட இப்போ கம்மியாக கிடைச்சதுனால நமக்கு உங்களுக்கு கம்மி பட்ஜெட்காரங்களுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே, இப்போ நம்ம அல்பானியாவை பத்தி பேச போறோம். ஓகே, அல்பேனியா இல்ல ஹோட்டல் ஒர்க்கர்ஸை பத்தி. அல்பேனியால நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீசஸ், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ், இந்த மாதிரி இடங்கள்லாம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. அது ரெஸ்டாரண்ட் இருக்கும், ரிசார்ட்டா இருக்கலாம், கேட்டரிங் ஃபுட் சப்ளை கம்பெனிக்கு. அதுல செஃப், குக்கு, வெயிட்டர்ஸ், கிச்சன் ஹெல்பர், ஹவுஸ் கீப்பிங் எல்லாருமே தேவைப்படுது. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஹோட்டல் ஒர்க்கர்ஸ்னா மீண்டும் ஒன்று சொல்றேன், இந்த அல்பானியா யூரோப்பில் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேப்ல அதுதான் காமிக்கிறது. அது எங்க இருக்கு? அல்பானியா இன்னும் ஷெங்கன்ல இணையல. இணையம்னு சொல்றாங்க, பட் இந்த வருஷம் சொல்ல முடியல. அது வரைக்கும் ஏன்னா கிரீஸ் ஒட்ட நாடு. இந்த நாட்டை விட்டு தாண்டினா கிரீஸ்ல இறங்கிடலாம். நிறைய பேர் பார்டர் கிராஸ் பண்ணி டோங்கில ஓடுறாங்க. செலவு பண்ணி டிஆர்சி கிடைச்ச பிறகு விசிட்ல கூட இறங்கி அடுத்த நாட்டுக்கு இறங்குறாங்க. நிறைய வழி இருக்கு. அல்பானியா டிஆர்சி வந்துச்சுன்னா, டிஆர்சி கிடைச்ச பிறகு ஷெங்கனுக்குள்ள எல்லா நாட்டுக்கும் விசிட் விசா அப்ளை பண்ண கிடைக்கும். அல்லன்னா நியரஸ்ட் டோங்கி சிஸ்டத்திலயோ லீகலோ இல்லீகலோ கிரீஸ்குள்ள நுழையலாம். இல்லீகலா அப்படி போய் போறாங்க. கிரீஸ்ல போயிட்டு இல்லீகலா நுழைஞ்சு வேலை பார்த்தாலே 1.5 லட்ச ரூபா அனுப்புறவங்களும் இருக்காங்க. ஆனா 3 வருஷம் ஆகுதான் லீகல் அடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அல்பேனியாவுக்கு ஈஸியா 1 மாசத்துக்குள்ள போறதுக்கு. அல்பேனியால ஏன்னா நாங்க நல்ல ஒரு டைப் கிடைச்சிருக்குது. அவங்க பல வருஷமா பண்ணி கொடுக்குறவங்க, பல வருஷமா அவங்களே அங்க செட்டில்டு. அப்போ கம்ப்ளீட் அல்பேனியாக்குள்ள வேகன்சி அவங்க கண்ணில் இருக்கு. ஏன்னா டாப் ரேட்டட் ரெக்ரூட்டர்ஸ் சொல்லுவாங்களா அவங்க. ஓகே, அதுல இந்த ஹோட்டல் லைன் கம்ப்ளீட் நான் ஆள் கொடுக்கணும். அதுல என்ன நமக்கு இப்ப சம்பளம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு சாதாரண கிச்சன் ஹெல்பர் கிளீனர் 550 யூரோ. இது அஸ்பர் த லா அல்பானியா. பிளஸ் அகாமடேஷன், எனி ஓவர் டைம், டியூட்டி டைம், மீல்ஸ் அப்படின்னு வரும். மேக்ஸிமம் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்காரங்களா ஹவுஸ் கீப்பிங்ல நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா செஃப், அசிஸ்டன்ட் குக்கு அதெல்லாம். இங்க நம்ம ஊர்ல செஃப் எல்லாம் அங்க போனா என்ன ஆடுவான்னா அசிஸ்டன்ட் குக்கா தான் போடுவான். சில இடங்கள்ல கிச்சன் ஹெல்பரே போடுவான். ஏன்னா இங்க வேலை பார்க்குற டேஸ்டோ ஐட்டமோ வேற, அங்க பாக்குறது வித்தியாசம். அதனால கொஞ்ச நாளாவது அசிஸ்டண்டா தான் விடுவான். அப்ப சம்பளம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. யாருக்கு? குக்கு, செஃப், கமிஸ்க்கு. அதுவே ஹவுஸ் கீப்பிங்ல நல்ல அனுபவம் உள்ளவங்களும் சரி, உள்ள நுழையிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க அதுக்கு பிறகு நிறைய வழிகளை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நம்ம போறதெல்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோ ஸ்டார் ஹோட்டலோ கிடையாது, சாதாரண ஆள் தான். இதுல போய் இறங்கிட்டா இவங்க 1 வருஷத்துக்குள்ள இம்ப்ரூவ் ஆகி லோக்கல் லாங்குவேஜை கத்துக்கிட்டு கொஞ்சம் ஹை ரேட்டட் ஸ்டார் லெவல் ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட்டிவ் கம்பெனிஸ் அங்க வேலை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்லி தர வேண்டிய தேவையில்லை. சேலரிகள் கிளியரா அவங்க சொன்ன சேலரி, நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா இல்லை. எது கிடைச்சாலும் பரவாயில்ல. கம்மியா சாதாரண ஒரு லேபர் கிளீனரே 40-50 ரூபாய் இந்தியா அனுப்பிடுவாங்க. ஓகே, இது சரி. அப்ப இதுக்கு என்ன தேவை? அல்பானியா பொறுத்த வரைக்கும் எல்லாம் 12 மாசத்துக்கு உள்ள அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க. 3 மாசம் 6 மாசம் இல்லை. சிலவங்க 3 மாசம் கேட்டா போதும், பணத்தை போட்டு எடுத்து ஒரு அது அப்படி இல்லை. இவங்க அதுக்காக அதை கேட்கல. உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அவங்க விசா கொடுக்கறது இல்லை. பட் இதெல்லாம் ஃபார்மாலிட்டி. பாஸ்போர்ட் காப்பி, போட்டோ, பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நமக்கு கேட்கறாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு தேவை அப்லோட் பண்றதுக்கு. அதை நம்ம கொடுக்கணும். ஓகே, அது சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிடும் இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். யூ டோன்ட் வரி, நாங்க பார்த்துக்கிறோம். அப்போ இந்த ஹோட்டல் லைன் ஃபீல்டுக்கு யார் போகணும்னு விரும்புறீங்களோ, இதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லைங்க. ஓகே, இப்போ ஒரு வெயிட்டரா இருக்காங்க, லோக்கல்ல பேசிக் நாலேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம பயோடேட்டா ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ணி பேப்பர் வர்றதுக்குள்ள கூட எங்கேயாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். ஏற்கனவே பல வருஷம் அனுபவம் இருந்தவங்க இருப்பாங்க. அவங்க இது எங்களுக்கு வருவோம், ஆனால் சம்பளம் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்காக கூட்டி நெகோசியேட் பண்ணி அதெல்லாம் இல்லை. உள்ள நுழையிறதுக்கு இந்த சேலரியில் ஆளை உள்ள கொண்டு போறோம். ஓகே, அங்க போய் முன்னேறிக்க வேண்டியதான். ஓகே,
ஸோ நல்ல நல்ல ஹை லெவல் 10 வருஷம் 15 வருஷம் சீனியர் லெவல்ல இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேலை இதெல்லாம் பொருந்தாது. இது ஷெங்கன்ல இன்னும் வரல. ஏன்னா ஷெங்கனுக்கு போனால் அது 2 லட்சம் மேலே சம்பளம் இருக்கும். பட் இதுக்கு அவ்வளோ சம்பளம் இல்லை. ஆனால் இதுக்கு கம்மியாக கட்டிட்டு போகிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், 2.5ல ஃபுல் வேலையை முடிச்சு ஆளே இறக்கிறேன். இது டி விசா, இ விசா இல்லை டி விசா. இ விசா வரந்தா கூட டி விசா தான் இது, புரியுதுங்களா? ஏன்னா அதுலேயே ஜாப் டீட்டெயிலாம் வந்துடும் இந்த பேப்பரில். பாஸ்போர்ட்டில் நம்ம போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட் பிஎஃப்எஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி விசா அடிக்க வேண்டிய தேவையில்லை. அதான் மேலே சொல்லியிருக்கு, நோ அப்பாயின்மெண்ட், விசா கேரண்டி. அப்ளை தைரியம் பண்ணுங்க, 1 மந்த்ல ஆள் இறங்கிடலாம். அதுக்கு நான் பொறுப்பு 2.5. ஆனால் இதுக்கும் அட்வான்ஸ் இருக்கு, அது என்னன்னு நம்ம பேசிக்குவோம். இங்கே எத்தனை பேர் வரப்போகுது, ஏன்னா நானும் மேலே நிறைய ஆட்கள் கொடுத்தா மட்டும்தான் ரேட்டை பேச முடியும். ஓகேவா? ஸோ ஆனால் முன்னாடி விட மார்க்கெட்டை விட நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே, சரி நண்பர்களே, இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதில் விருப்பப்படுறவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் ஹோட்டல் லைன் பீப்புள் இதில் அசம்பிள் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. எந்த டவுட்டாலும் நம்பர் கால் பண்ணி கேளுங்க. ஒருவேளை நம்பர் எடுக்கல, நாட் ரீச்சபிளாக இருந்துச்சுன்னா வாய்ஸில் போடுங்க. இன்னைக்கு இல்லைனா நைட் இல்லைன்னா மறுநாளாக உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும். நிறைய ட்ராவல்லாம் போயிட்டுனா ஆன்சரே பண்ண முடியாது. அப்படி பண்ணி பண்ணி மற்ற உடைமைகள் பேக் எல்லாம் போயிருக்கு. அதனால ஜாஸ்தி ஆன்சர் பண்றது இல்லை. சில நேரம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 3 நாள் 4 நாள் ஏசா எடுக்கல. டிராவலில் போனால் உண்மையிலேயே இருக்கிற லேப்டாப் பேக்கை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். எத்தனை நாள் பேக் அவுட் இருக்கு, எத்தனை நாள் மொபைல் போயிருக்கு, லேப்டாப் போயிருக்கு. ஸோ அதனால நிறைய நாள் நான் கால் எடுக்காம கூட வந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கோஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.